ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாதிரி 6 மணிக்கு வரணும். வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பார்த்து பத்திரமா படிச்சுட்டு திருப்பி தங்கச்சிக்கு வந்து ஒரு MBBS-ஆக வந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். நல்ல விதமாக 10 பேருக்கு அதுவும் தாக்க சொல்லணும், நல்ல விதமாக படிக்கணும் வேணுங்கிற ஒரு ஆசை தான். கண்டிப்பா என் பிள்ளை அதை நிறைவேற்றி கொடுக்கும். என்ன அடுத்த வேலை பண்ணாம வந்து என் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயம் செய்யறது இல்லை, அவங்க கேட்குற எல்லா விஷயமும் நான் செஞ்சு. கிராமத்துல வந்து பஸ் வசதி எல்லாம் கிடையாது. அது இல்லாத எல்லாருக்குமே வருத்தம் எங்க ஊர்ல சொல்ல போனா. ஏன்னா 3.5 கிலோமீட்டர் போகணும் நாங்க ஸ்கூல். அவ்வளவுக்கு மயம் வருவான்னு நினைக்கவே இல்லை. ஏதோ படிச்சு வந்திருக்கேன், ஏதோ ஓரளவு ஏதோ அன்னைக்கு பண்ணி செஞ்சு அரசு மூலியமா ஒரு இந்த 7 புள்ளி சதவீதத்தில் வந்து கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கு, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாதிரி 6 மணிக்கு வரணும். வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறேன். படிப்பு தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு செங்கல் தூக்குற மாதிரி இருக்கும்? அந்த 350 ரூபாய்க்கு எத்தனை செங்கலை தூக்கி அது 10,000 கல் கூட ஒரு நாளைக்கு கூட இருக்கும், நாளைக்கு குறைச்சும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ஒரு வெயிட் தூக்குறது இதெல்லாம் இருக்குண்ணே. அப்படின்னா ஒரு மூட்டை இது மாதிரி ஏதாச்சும் தூக்கும்னே, அப்ப என்னால வந்து அதிகமா வெயிட் தூக்க முடியாது. ஆனா வந்து அப்ப நீங்க சொல்லுவீங்கண்ணே, தம்பி நீ ஒரு மாதிரி இருக்க தம்பி, நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சொன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆளா பெரிய ஆளா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சமூகத்துக்கு. எனக்கு யாரு கேட்குறாங்களோ, ஹெல்ப்னு கேட்குறாங்களோ, அது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சரி, இல்லை படிக்க முடியாம வேற லக்கில இருந்து சொல்றவங்களாம் சரி, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா. இந்த 7.5% இடஒதுக்கீடுங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய கண்டிப்பா வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு இது கருத்து. 70% இல்லாட்டி வந்து நாங்கள்லாம் வந்து எங்களை நீங்க வந்து இப்ப பாக்கணும், அது காரணமே வந்து இந்த 7% தான். படிப்பு இருந்தா எல்லாருமே இதை படிக்கலாம். அதுக்கு வந்து காரணமே இந்த 70% இடஒதுக்கீடு தான். அது இல்லாட்டி நாங்கெல்லாம் வந்து இப்ப இந்த இதுல சேர்ந்து இப்படி படிக்க வந்திருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாதிரி 6 மணிக்கு வரணும். வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பார்த்து பத்திரமா படிச்சுட்டு திருப்பி தங்கச்சிக்கு வந்து ஒரு MBBS-ஆக வந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். நல்ல விதமா 10 பேருக்கு அதுவும் தாக்க சொல்லணும், நல்ல விதமா படிக்கணும் வேணுங்கிற ஒரு ஆசை தான். கண்டிப்பா என் பிள்ளை அதை நிறைவேற்றி கொடுக்கும். என்ன அடுத்த வேலை பண்ணாம வந்து என் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயம் செய்யறது இல்லை, அவங்க கேட்குற எல்லா விஷயமும் நான் செஞ்சு. கிராமத்துல வந்து பஸ் வசதி எல்லாம் கிடையாது. அது இல்லாத எல்லாருக்குமே வருத்தம் எங்க ஊர்ல சொல்ல போனா. ஏன்னா 3.5 கிலோமீட்டர் போகணும் நாங்க ஸ்கூல்.